அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரை ஃபர்லான வணக்கங்கள், சுன்னத்தான வணக்கங்கள், நஃபீலான வணக்கங்கள் என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஃபர்ல் என்று சொன்னால் என்ன? ஒரு காரியத்தை அவசியம் செய்ய வேண்டும், அதை செய்யவில்லை என்றால் குற்றம், அதை செய்தால் நன்மை. இது ஃபர்ல். ஒரு செயலை அவசியம் செய்ய வேண்டும், அதை செய்வதால் நன்மை கிடைக்கும், அதை விட்டுவிட்டால் தண்டனை கிடைக்கும். இந்த தரத்தில் உள்ள அமல்களுக்கு ஃபர்ல் என்று பெயர். இன்னும் சில வணக்கங்கள் இருக்கின்றன, அவற்றை செய்தால் நன்மை, இல்லைன்னா குற்றம் இல்லை. அதோடு சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். இந்த அமல்களுக்கு பெயர் இருக்கும். ஃபர்ல் என்று சொன்னால் ஒரு அமல், அதற்கு பெயர் சொல்லப்பட்டு, நேரம் சொல்லப்பட்டு, அளவு சொல்லப்பட்டு, செய்தால் நன்மை, இல்லை என்றால் குற்றம். இந்த தரத்தில் உள்ள அமல்களுக்கு ஃபர்ல்னு சொல்லப்படும். அடுத்த கிரேட் என்ன? பெயரும் சொல்லப்பட்டிருக்கும், நேரமும் சொல்லப்பட்டிருக்கும், அளவும் சொல்லப்பட்டிருக்கும், செய்தால் நன்மை, இல்லை என்றால் குற்றம் இல்லை. இந்த தரத்தில் உள்ள அமல்களுக்கு சுன்னத் என்று சொல்லப்படும். பெயரும் இருக்காது, அளவும் இருக்காது, நேரமும் இருக்காது, விரும்பிய பொழுதெல்லாம் செய்யலாம். இந்த வணக்கங்களுக்கு நஃபீல்னு சொல்லப்படும். இந்த இரண்டாவது தரத்தில் உள்ள இந்த சுன்னத்தான அமல்கள் செய்தால் நன்மை, இல்லைன்னா குற்றம் இல்லை. ஆனாலும் அந்த சுன்னத்தான அமல்களில் சிலவற்றை அல்லாஹ்வுடைய தூதர் முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார்கள். அதில் ஒன்று சுபுஹ் தொழுகையுடைய முன் சுன்னத். சுபுஹ் தொழுகைக்கு முன்னாடி தொழக்கூடிய 2 ரக்காத்துகள். புகாரில் இடம்பெறக்கூடிய 1169வது ஹதீஸில் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹுடைய முன் சுன்னத் 2 ரக்காத்துகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். காரணம் என்ன? அன்பிற்குரியவர்களே, முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 1282வது ஹதீஸில் அதற்கான காரணம் சொல்லப்படுகிறது. நீங்கள் சுபுஹுக்கு முன்னால் 2 ரக்காத்துகள் தொழுவது இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சுபுஹுக்கு முன்னால் 2 ரக்காத்துகள் தொழுவது சிறந்தது. ஒழுங்காக சுபுஹ் தொழுகையை தொழக்கூடியவர்களில் சிலர் அதனுடைய சுன்னத் விஷயத்தில் அக்கறையற்று இருக்கக்கூடிய நிலையை சில இடங்களில் பார்க்கலாம். அதன் மூலமாகவும் நாம் நன்மையை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு தகவல். பள்ளிவாசலுக்கு வருகிறோம், ஜமாத் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யறது? சுன்னத் தொழ முடியல, ஜமாத் தொழுகையில் கலந்து கொண்டு விட்டு பிறகு சுபுஹுடைய முன் சுன்னத்தை தொழ வேண்டும். இதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அங்கீகாரம் தந்திருக்கிறாங்க. இப்னு ஹிப்பான்ல இடம்பெறக்கூடிய 2471வது செய்தி, கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து சுபுஹ் தொழுகையை ஜமாத்தோடு தொழுதேன். சுபுஹுடைய முன் சுன்னத்தை தொழாத காரணத்தால் ஃபர்ல் தொழுகை முடிந்த பிறகு நான் அதை தொழுதேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்னை பார்த்து கொண்டிருந்தார்கள், எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை. சுபுஹ் தொழுகைக்கு இப்படி ஒரு சலுகை. ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது என்ற நன்மையை அடியார்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தன்னுடைய நபியின் மூலம் இப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை தந்திருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, நன்மையின் அளவு அதிகரிக்கப்பட்டு மறுமையில் மீசான் கனமாகி அதை கொண்டு நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு வழியாக இஸ்லாம் எதையெல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறதோ அவை அனைத்தையும் பயன்படுத்திக் கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.